இஸ்ரேல் காசா யுத்தம் மீண்டும் வெறித்தனமா நடந்துருச்சுனா, அப்படிங்கிற பயம் எல்லாருக்கும் வர்ற அளவுக்கு தான் நிலைமை அங்க தாறுமாறா அப்டேட் ஆகிட்டு இருக்கு. காரணம் அங்க யுத்த நிறுத்தம்லாம் வந்ததுக்கு அப்புறமும் இஸ்ரேல் பல நேரங்கள்ல, பல இடங்கள்ல தாக்குதல் நடத்துச்சு. அதே போல தான் பதில் தாக்குதலும் இஸ்ரேல் மேல நடந்துகிட்டு இருந்துச்சு. இருந்தாலும் எல்லாமே ஒரு லெவலுக்குள்ளேயே இருந்துச்சு. ஆனா இப்ப கைமீறி போகுது. பெரிய அளவுல காசா பகுதிகள்லயும் படைகள் திரட்டப்படுது. அதாவது இவ்வளவு காலம் போராடி பல நபர்கள ஒழிச்சு கட்டினாலும், மீண்டும் காசால ஹமாஸ் இயக்கம் ஏறக்குறைய நெருக்கி 50,000 துருப்புக்கள் கிட்ட அணி சேர்த்ததாக தான் தகவல்கள் வருது. அது மட்டும் கிடையாது. இஸ்ரேலுக்கு எல்லா பக்கத்துல இருந்து தலைவலிகள் மெல்ல டெவலப் ஆக ஆரம்பிக்குது. ஒரு பக்கம் ஹமாஸ் தன்னோட படைபலத்த அதிகரிச்சிருச்சு. இதுல பழைய ஆட்கள் யாருமே கிடையாது. ஒருத்தர் கூட பழைய ஆட்கள் கிடையாது. புது ஆட்கள் தான். இவர்களோட வீரியம் எப்படி அப்படின்னு இனிமே தான் இஸ்ரேல் உட்கார்ந்து ஒர்க் அவுட் பண்ணியே ஆகணும். பண்ணல, இல்ல வீரியம் கம்மியா இருக்கும் அப்படின்னா ஏமாந்து போகவும் அதிக வாய்ப்பு இருக்கு. இது ஒரு தலைவலி இஸ்ரேலுக்குனா, அடுத்த தலைவலி இந்த பக்கம் மெல்ல ஹிஸ்புல்லாவும் தன்னோட ஆப்பரேஷன்கள ஆரம்பிக்கிறார்கள். 1, 2 ராக்கெட்டுகள் வந்ததாக இஸ்ரேல் பதிவு பண்ணுது. ஆனா ஹிஸ்புல்லா அஃபிஷியலா ஒண்ணும் அறிவிக்கல. ஆனா ஹிஸ்புல்லாவ பொறுத்தவரையும் மீண்டும், மீண்டும் இஸ்ரேல் போர் நிறுத்த ஒப்பந்தத்த மீறுது அப்படின்னு சொல்றார்கள். உள்ளுக்குள்ள பிரஷர் லெபனான் அரசாங்கத்த வச்சு பிரஷர் பண்றதும் ஹிஸ்புல்லாவுக்கு பிடிக்கல. ஏறக்குறைய அவர்களும் பல லான்ச்சிங் பேட்லாம் தயார் பண்றார்கள். அத லெபனான் ஆர்மி போய் கைப்பற்றுது. ஆனா, முழுவதும் போய் லெபனான் ஆர்மி ஆப்பரேட் பண்ண முடியுமான்னு கேட்டா, அதுக்கெல்லாம் வழியே கிடையாது. அப்ப ஹிஸ்புல்லா ஒரு பக்கம், ஹமாஸ் ஒரு பக்கம் 2 பேருமே தங்கள் பலத்த கணிசமா அதிகரிக்கிறார்கள், இஸ்ரேல நோக்கி பாயறக்கு. இந்த காலகட்டம் அப்படிங்கிறது துருக்கி ஒரு ஸ்டேட்மெண்ட் விடுது. ஏன் அப்படின்னா, சிறிய அளவுள்ள அமெரிக்க துருப்புக்கள் அப்படிங்கிறத கணிசமா குறைக்கிறாய்ங்கங்கிறது ஊரறிஞ்ச உண்மையாகி போச்சு. அப்ப ஆட்டோமேட்டிக்கா துருக்கி வாய் பேச ஆரம்பிச்சுரும். அதாவது இஸ்ரேல நோக்கி நாங்க நுழைஞ்சிருவோம், பண்ணிருவோம் அப்படின்னு துருக்கி இஷ்டத்துக்கு பேசும். ஆனா, எதார்த்தமான உண்மை என்ன அப்புட்ன்னா, அமெரிக்கா எவ்வளவு வேகமா குறைக்குதோ, அவ்வளவு வேகமா மீண்டும் உள்ளுக்குள்ள வர்றதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கு. ட்ரம்ப் அரசாங்கத்த பொறுத்தவரையும் இந்த மாரி வேலைகள ரொம்ப அசால்ட்டா, சுலபமா பண்ணுவார்கள். ஒரு பக்கத்துல இருந்து 2000 வீரர்கள நகர்த்தி கொண்டு போயிருவார்கள். மறுநாள் காலையில வேற திசையில இருந்து 2000 அமெரிக்க வீரர்கள கொண்டு வந்து இறக்கிருவாய்ங்க. அந்த பவர் அமெரிக்காவுக்கு இருக்கு. இப்படி டக்குன்னு எடுக்கக்கூடிய துணிச்சல் ட்ரம்ப்புக்கும் இருக்கு. பொதுவாவே அமெரிக்க, ரஷ்ய ராணுவ பலம் அப்படிங்கிறது நமக்கு பிடிக்குதோ, பிடிக்கலையோ சேலஞ்ச் பண்ண முடியாது. அந்த லெவல்ல தான் இருக்கார்கள். காரணம் என்ன அப்படின்னா, இதே துருக்கி பெரிய அளவு உக்ரைன் யுத்தத்தில ரஷ்யாவோட ஆட்கள்லாம் இருக்கார்கள். நம்ம போயிரலாம் அப்படின்னு சொல்லி படைய திரட்டிட்டு வரும்போது 5ஏ 5 வீரர்கள். அவர்களும் ராணுவ வீரர்கள் இல்ல. ரஷ்யாவோட காவல்துறையில சேர்ந்த அதிரடிப்படை வீரர்கள். அவர்கள் 5 பேர கொண்டு வந்து ஒரு ராணுவ வாகனத்தில நிறுத்திட்டாய்ங்க, ஹைவேய மறிச்சு. அவ்வளோதான். அந்த 5 பேர தாண்டி வரணும்னா, ஒரு யுத்தத்த போட்டு வரணும். 5 பேர டிக்கெட் கிழிச்சு குடுக்கணும். இல்ல 5 பேர் மேல கை வச்சு நகர்த்தணும். அது முடியாம எல்லைகள்லயே இருந்து கடைசியில திரும்பவும் போயிருச்சு துருக்கி. இந்த அளவுக்கு ரஷ்யா தன் பலத்த காட்டுச்சு. அதனால அமெரிக்கா இன்னைக்கு படைகள குறைக்குது. அதனால உள்ள பூந்தரலாம். அதுவும் 72 மணி நேரத்தில டெல்லவிக்குள்ளேயே பூந்துருவோம் ஜாக்கிரதைன்னு மிரட்டியிருக்கார்கள். அந்த அளவுக்கெல்லாம் நேரமே குடுக்க மாட்டார்கள். முன்னேறி வரார்கள் 2 மணி நேரத்தில 2 மணி நேரமா முன்னேறிக்கிட்டு வராய்ங்க இந்த திசையை நோக்கி அப்படின்னு தெரிஞ்சாலே, அவர்கள் வந்து இறங்கிருவார்கள் அடுத்த 2 மணி நேரத்தில. 4 மணி நேரத்திலேயே ஆப்பரேஷன முடிச்சு துருக்கி கிளம்பி போயிரும். அதாவது படுதோல்வியோட திரும்பி போயிரணும். இது எர்டோகனுக்கும் நல்லா தெரியும். இருந்தாலும் தன்னோட ஆலோசகர விட்டு இந்த மாரி ஒரு ஸ்டேட்மெண்ட். துருக்கிக்குள்ள மேயரையே பிடிக்க முடியல. இஸ்தான்புல் மேயர பிடிக்க முடியாம தலைகீழ இருந்து தண்ணி குடிக்கிறாரு. டெல்லவிய வந்து பிடிக்க போறேன் அப்டின்ட்டு கத விட்டுக்கிட்டு இருக்காரு. இப்படி ஒரு பக்கம் ஹமாஸு தன்னோட படைபலத்த கூட்டுது. இன்னொரு பக்கம் ஹிஸ்புல்லாவும் கணிசமா தன்னோட ஆப்பரேஷன்கள எடுக்க ஆரம்பிக்கிறார்கள். இத 2யும் பயன்படுத்தி, அதே சமயம் ட்ரம்போட முழு கவனம் உக்ரைன் யுத்தம், ஈரான்ல இருக்கு. நம்ம இப்ப ஹீரோவாயிரலாம் அப்படின்னு எர்டோகன் வந்து குதிக்கிறாரு. அதுக்கு நமக்கு தெரிஞ்சு வாய்ப்பில்ல. எர்டோகனோட எதிர்காலம் அப்படிங்கிறதும், எர்டோகன் இனிமே ரவுண்ட் த கிளாக் எங்க கவனம் செலுத்தணும்னா, இஸ்தான்புல்லே உட்காந்துக்க வேண்டியது தான். அத தாண்டி வெளியில எதையாச்சும் யோசிச்சாரு அப்டின்னா, மேயர் தொலைச்சுப்புடுவாரு. பதவி வேணும்னா அங்கேயே இருந்துக்கணும். இந்த உலகத்துக்கு ராஜாவாக போறேன், ஒட்டமன் பேரரச உருவாக்க போறேன் அப்படின்னு எர்டோகன் கிளம்புனாருன்னா, வண்டி துருக்கிக்குள்ளேயே நின்னு போயிருங்கிறது தான் எதார்த்தமான உண்மை. இருந்தாலும் சேட்டைய பண்றாரு. அவரோட சேட்டை ஒரு பக்கம் இருந்தாலும், மீண்டும் இஸ்ரேல் காசா யுத்தம் வெடிக்கும் அப்படிங்கிற சிக்னல் தான் இப்ப பரவலா காட்டப்படுது.
இது அந்த பகுதியில உள்ள யாருக்குமே நல்லது இல்லை அப்படிங்கிறதும், வருமா வராதாங்கிறது ஈரானோட டீல பொறுத்து தான் அமையும். ஈரான் மீது ஒரு தாக்குதல் அப்படின்னா, ஆட்டோமேட்டிக்கா இந்த இயக்கங்கள் தாக்க ஆரம்பிப்பார்கள். ஒட்டுமொத்த பகுதியுமே ஒரு ஹீட்ட ஜெனரேட் பண்ணும். ஈரான நோக்கி ஃபோக்கஸ கொஞ்சம் குறைக்கணும்னு கூட இந்த இயக்கங்கள் இப்படி செய்யறக்கு அதிக வாய்ப்பு இருக்கு. இப்படி ஒரு சூழ்நிலை நிலவுது. நம்மளும் இஸ்தான்புல் பிரச்சனையிலருந்து தப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லி எர்டோகன் தலைய விடுறாரு. ஆனா, அவர் தல மாட்டிக்கும் அப்படிங்கிறது தான் எதார்த்தமான உண்மையும், நம்மளோட விருப்பமும். ஏன்னா, துருக்கி சும்மா இருந்திருக்கவே இருக்காது. ஒட்டமன் சாம்ராஜ்யத்த அமைக்கப் போறேன் அப்படின்னு சொல்லி ஜம்மு காஷ்மீர் விவகாரத்துல ஸ்டேட்மெண்ட் விட்டுக்கிட்டு இருப்பாரு. அதனால எர்டோகன பொறுத்தவரையும் இந்த மாரி சிக்கி தவிக்கிறது தான் நமக்கு நல்லதுன்னு கிடையாது. அந்த ஆளால ஸ்டேட்மெண்ட்ட தாண்டி ஒண்ணும் கிழிக்க முடியாது. நமக்கு ஒரு இந்தியர்களுக்கு சந்தோஷத்த குடுக்கும். நன்றி, வணக்கம்.